எந்த ரோடு எந்த கடனும் சொல்ல மாட்டேங்கிற. அட்ரஸ் ஆவது சொல்லு. சார் இது வேற தெரு மாதிரி இருக்கு சார். நான் போனது இந்த தெரு கிடையாது சார். என்ன விளையாடுறியா? ஒரு சேட்டு கடையில போய் 5 லட்சம் ரூபா வாங்க தெரியுது, அப்ப மட்டும் கரெக்டா போயிருக்கிற. இப்ப தெரியாதுன்னு சொல்ற. இந்த பார் வெறுப்பேத்துறன்னு வச்சுக்க, ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் வாங்குற விதத்துல விஷயத்தை வாங்கிடுவேன். இல்ல சார், எனக்கு பேர் மறந்து போச்சு சார். சார் அதோ அதோ அந்த ரைட்ல திரும்பணும் சார். யோ வண்டி ரைட்ல ஓடியா? என்னம்மா என்ன? இல்ல சார், அந்த ரோடு இல்ல, இந்த பக்கம் போங்க. இப்படியே எவ்வளவு நேரம் சமாளிக்க முடியும்னு தெரியலையே. தப்பிக்கலான்னு மட்டும் நினைக்காத, உண்மையே சொல்லிடு. அந்த பணம் எப்படி வந்துச்சு? சார் சத்தியமா சொல்றேன் சார், நான் அதை சேட்டுக்கிட்ட தான் சார் வாங்கினேன். திடீர்னு எனக்கு பாதை மறந்து போச்சு சார், அதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இந்த ரோடு தான் சார், இந்த ரோடு தான் சார். இந்த ரோட்ல மட்டும் நீ சொல்ற சேட்டு கடை இல்லைன்னு வச்சுக்க, நேரா ஸ்டேஷனுக்கு தான் வண்டி போகும், புரியுதா? அங்க போயிட்டு உன் குழப்பத்தெல்லாம் சரி பண்ணிட்டு வாங்குற விதத்துல விஷயத்தை வாங்கிடுவேன். ஐயோ, இந்த ரோடு முடிய போகுது, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. அப்பாடா, ஒரு சேட்டு கடையை பார்த்தாச்சு. சார் சார், நான் பணம் வாங்கினது இந்த சேட்டு கடை தான் சார். அதோ சார், எதிரில் இருக்கு பாருங்க. ரைட் யூ டர்ன் பண்ணியா? கடை மூடி இருக்கு, சும்மா ஏதோ அடிச்சு விடுறியா? இல்ல சார், நிஜமாவே இந்த கடை தான் சார். இந்த அட்ரஸை கண்டுபிடிக்க தான் எங்களை எவ்வளவு நேரம் சுத்த விட்டியா? உங்களெல்லாம் பார்த்ததும் எனக்கு குழப்பமாயிடுச்சு சார். இந்த கடை தான் சார். சொல்லியா? சார், மெயின் ரோட்ல ஒரு கடையை அந்த பொம்பளை காமிச்சிட்டு இருக்கா சார். சரி, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். சார், நான் உண்மையை தான் சார் சொல்றேன், இந்த கடை தான் சார். என்ன லாக் பண்ண கடையை காட்டி தப்பிச்சிடலாம்னு பாக்குறியா? ஐயோ இல்ல சார், நான் வந்து பணம் வாங்குறப்ப திறந்து தான் சார் இருந்துச்சு. உண்மைதானே? சத்தியமா சார். ஏ முத்துக்குமார் சார், இங்க வாயா. எங்கயா போன? இல்ல சார், அது அங்க. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சேட்டு எங்க இருக்காருன்னு கேளு, சீக்கிரம். சரிங்க சார். சார், ரிங் போகுது சார். கொடு. ஐயோ, சேட்டுக்கே ஃபோன் பண்றாரே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஹலோ ஹலோ, கேசவராம் சேட்டா? அம்மா, நீங்க யாரு? நான் சென்னை சிட்டி அசிஸ்டன்ட் கமிஷனர் ரத்னம் பேசுறேன். சொல்லுங்க சார். நான் ஒரு கேஸ் விஷயமா என்கொயரி பண்ணிட்டு இருக்கேன். உங்க கடை முன்னாடி தான் நிக்கிறேன், நீங்க உடனே உங்க கடைக்கு வாங்க. சாரி சார், நான் குடும்பத்தோட இப்போதான் திருப்பதிக்கு சாமி கும்பிடா புறப்பட்டு இருக்கேன் சார். என்னால இப்போ அங்கே வர முடியாது சார். என்ன சார் விஷயம்? நான் திருட்டு நகையெல்லாம் வாங்குறதும் இல்லையே சார். யோ, திருட்டு நகையை பத்தி இல்லையா? நீ ஒரு பொம்பளைக்கு லோன் கொடுத்ததா அந்த பொம்பளை சொல்லுது. அது விஷயமா என்கொயரி பண்ணதான் கூப்பிடுறேன். என்ன சார் சொல்றீங்க? அது சம்பந்தமா உங்ககிட்ட விசாரிக்கணும். இப்ப நீ வர முடியுமா முடியாதா? அதான் சொன்னேனே சார். சரி, உன் வீடு எங்கன்னு சொல்லு, நானே எங்க வர்றேன். கிருஷ்ணா நகர் 5 தெரு 10 நம்பர் வீடு சார். வாங்க சார். சரி, இப்பவே வர்றேன். யோ, இந்த ஃபோன். சார், எல்லாரும் வண்டியில இருங்க. சரி. என்னடா இன்னும் வரல?
அத்தை நடராஜ் வந்துட்டான். ஆர்த்தி ரெடியா? ரெடி ரெடி. இப்ப என்ன நீ எடுக்கறியா இல்ல நான் எடுக்கட்டுமா? ஐயோ அத்தை, அப்போ ஒரு ஜாலிக்கு சும்மா சொன்னேன். நீங்க வேற, நீங்க வந்து எடுங்க வாங்க. காணுமே. டேய் அண்ணி எங்க? டேய் அண்ணி எங்கடா? டேய் நடராஜ், அண்ணி கார்ல இருக்காங்களா? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு வந்துட்டே இருக்க. வந்து வெளியே நில்லுடா. உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு ஆர்த்தி எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் உள்ளே வரணும். டேய் என்னடா ஆச்சு உனக்கு? உன்கிட்ட தான் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கோம் அண்ணி எங்கன்னு. நீ பாட்டு உள்ள வர தண்ணி ஊத்தி குடிக்கிற. வெளியே வந்து நில்லுடா. உன்னை அண்ணி சேர்த்து வச்சு ஆர்த்தி எடுக்கணும். ரெடி பண்ணிருக்கோம் பாரு. டேய் என்னடா இப்படி அமைதியா இருக்க? அண்ணி எங்க? கார்ல இருக்காங்களா? நான் போய் கூட்டு வரவா? போடா போடா, அவ கார்லலாம் இல்ல. என்ன நட்ராஜ் சொல்ற? அவந்திகாவை கூட்டிட்டு வரலையா? இனிமேலும் கூட்டிட்டு வரதா இல்ல. டேய் என்னடா அவ? லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத நட்ராஜ். இப்பதான் நீயும் அண்ணி சேர்ந்திருக்கீங்க, அதுக்குள்ள உங்க 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சா என்ன? சண்டை போடலடா, அவ போட்ட வேஷம் கலைஞ்சிருச்சு. டேய் என்னடா சொல்ற? அவ வீட்டுக்கு தான் போயிட்டு இருந்தேன். ஆனா போற வழியில அவ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போறத பார்த்தேன். அவந்திகாவது திருந்துறதாவது. நான் ஆனது எல்லாமே டிராமா. அட்லீஸ்ட் கர்ப்பத்தை கலைச்சதாவது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டியா? அது எந்த விதத்துலடி தப்பு? அது தப்பே இல்ல. இனி அந்த வீட்டுக்குள்ள போய் நான் என்ன கேம் விளையாடுறேன்னு மட்டும் பாத்துக்கிட்டே இருங்க. டேய் என்ன கதை விடுறியா? டேய் இவர் நம்மள ஏமாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காராமா. நீ ஏன் சொல்லு, நம்ம அவந்திகா நீ மாறினத நம்மளே கண்ணால பார்த்தோம்ல, பின்ன எப்படி இதெல்லாம்? இவன் நம்மள கொஞ்ச நேரம் கதற விட்டு அதுக்கப்புறம் கார்ல இருந்து அண்ணிய உள்ள கூட்டலாம் நினைச்சு பிளான் பண்ணிட்டு இருக்கான் போல. போய் பார், அண்ணி கார்ல தான் இருப்பாங்க. போய் பாரு. டேய் முட்டாளடா நீ. எந்தெந்த விஷயத்துல விளையாடணும்னு விவசாயம் இல்ல உனக்கு? நான் போய் அண்ணியை கூட்டு வரேன். போயிட்டு வா. அண்ணி டேய் அண்ணி எங்கடா? நடராஜ், நீ சொல்றதெல்லாம் உண்மையாடா? உண்மைதான்டா. இனிமே அவ எந்த ஜென்மத்துக்கும் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. டேய் அப்பா வராரு, இப்ப எதுவும் பேசாத. நட்ராஜ், என்னடா இதெல்லாம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, சும்மாதான் பேசிட்டு இருந்தோம்ப்பா. நீ பேசுறது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன்டா. நீ சொன்னதெல்லாம் உண்மையா? ஆமாப்பா, அவ மாறின மாதிரி டிராமா போட்டு நம்ம எல்லாரையுமே ஏமாத்திட்டாப்பா. நம்ம சென்டிமெண்டோட விளையாடுறதே அவளுக்கு பொழுதுபோக்கா போச்சுப்பா. நட்ராஜ், எதுக்குடா இதெல்லாம் அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு? இல்ல சுசீலா, இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது எனக்கு தெரிஞ்சுதானே ஆகணும். டேய் நீ நேரடியாவே கேட்டியா? நேரடியாவே கேட்டேன்ப்பா. அவ திருந்த மாட்டாப்பா. இந்த குடும்பத்துக்கு பிடிச்ச கேடுதான் அவ. அவளை தள்ளி வச்சதுதான்ப்பா சரி. இனிமே இந்த ஜென்மத்துக்கு என் மூஞ்சிலேயே முழிக்காதுன்னு சொல்லிட்டு வந்துட்டப்பா. டேய் தேவையில்லாம ஏன்டா அப்பா கிட்ட இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? அவரால தாங்க முடியாதுடா. டேய் விடு நட்ராஜ், என்னால இன்னும் நம்ப முடியலடா. எங்களாலையும் இதை நம்ப முடியலப்பா. நான் சொல்றது சத்தியம்பா. டேய் நடராஜ், அவளை மன்னிச்சு ஏத்துக்கிறதா நான் தானப்பா சொன்னேன். அவ சுயரூபம் தெரிஞ்சப்போ நான் அப்படியே ஆடி போயிட்டேன்ப்பா. கர்ப்பத்திலேயே குழந்தைய கொன்னதுக்கு அவ கொஞ்சம் கூட வருத்தப்படவே இல்லப்பா. அவ கூட யாராலையுமே குடும்பம் நடத்த முடியாதுப்பா. தூங்கும் போது தலையில கல்ல போட்டு கொன்னால கொன்றுவாப்பா அவ. பாத்துப்பா.
என்னடாச்சு? அப்பா நான் அவளை தலை முழுகிட்டேன்ப்பா. இல்ல இனி அவ எனக்கு பொண்டாட்டியே இல்லப்பா. டேய் டேய் இதோ பாருங்கடா, எவனாச்சும் இனிமே அவளை அன்னைக்கு நீ சொந்தம் கொண்டாண்டீங்க அவ்வளவுதான். எனக்கும் அவளுக்கும் இருக்க பந்தம் இதோட முடிஞ்சு போச்சு. இனிமே யாருமே அவளை பத்தி இந்த வீட்டுல பேசவே கூடாது. டேய், டேய், ஏய், வேண்டாம் வேண்டாம். அப்பா, எனக்கு என்னமோ அவன் சொல்றத பார்த்தா சந்தேகமா இருக்குப்பா. நான் ஒண்ணு செய்யறேன், அண்ணி வீட்டுக்கு போயிட்டு இது உண்மையா போய் நானே கேட்டு வந்துருவாப்பா. வேண்டாம்டா வேண்டாம். அப்படி செஞ்சா உங்க அண்ணனையே சந்தேகப்படுற மாதிரி ஆயிடும். அவன் இப்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுறான். இப்ப அதை பத்தி பேசினா அவன் கோபம் தான் அதிகமாகும். இத பத்தி அப்புறமா நம்ம பொறுமையா பேசுவோம். ஆனா ஒண்ணு, பேசுறேன்னு போய் இந்த பிரச்சனையை தயவு செய்து பெருசு பண்ணிட்டாதீங்க. ஐயோ அப்பா, என்ன பண்ணீங்க? பிரபுமணி சார், நீங்க எல்லாம் இங்கே வெயிட் பண்ணுங்க. நான் உள்ள போய் விசாரிக்கிறேன். நான் கூப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் உள்ள வாங்க. சரிங்க சார். வாங்கோ சார், நமஸ்தே. வாங்கோ. ஏதோ அவசரமா என்னை பார்த்து பேசணும்னு சொன்னீங்க. நான் குடும்பத்தோட சாமி கும்பிட திருப்பதி கிளம்பிட்டு இருக்கேன் சார். ரொம்ப அவசரமான விசாரணை சேட்டு, முதல்ல உட்காருங்க. சரிங்க சார். ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு லேடி உங்ககிட்ட வந்து 5 லட்சம் ரூபாய் வாங்கினதா சொல்றாங்க. அது உண்மையா? இன்னைக்கு யாருக்காவது 5 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்களா? இன்னைக்கா 5 லட்சமா? பிரபுமணி சார், அவங்களை கூட்டு வாங்க. எஸ் சார். இந்த லேடி தான் உங்ககிட்ட 5 லட்சம் ரூபாய் வாங்கினதா சொன்னாங்க. சொல்லுங்க, அது உண்மையா பொய்யா? சரளா, நீ ஒருவேனு தெரியுமா? என்னம்மா நீ பாப்ரே பாப் பணத்தை வாங்கிட்டு ரசீதை விட்டு போயிட்டியேமா நீ. ஆமா சார், நான் கடலே இருந்தப்போ இந்த அம்மா எங்கிட்டே வந்து 5 லட்சம் ரூபாய் பணம் கேட்டாங்க. நான் தான் சார் கொடுத்தேன். உண்மைதான் சொல்றீங்களா? அரே சார், நான் கோயிலுக்கு சாமி கும்பிட போகும்போது இன்னத்துக்கு சார் நான் போய் சொல்ல போறேன்? அது சரி, இந்த அம்மாக்கு ரிசிப்ட் கொடுத்திருப்பீங்கல்ல, அதை காமிங்க. அது வந்து அது கடையில அரே பகவான், திருப்பதிக்கு கோயிலும் போறதுனாலே அந்த பில் புக் எல்லாம் எடுத்து வீட்டுக்கு வந்து வச்சிருக்கேன் சார். பில் புக் எடுத்து வாமா. ஏன் சார், நான் தான் சொல்றேன் இல்ல, கடன் கொடுத்தது நான் தான். அப்புறம் எதுக்கும் ரிசிப்ட் எல்லாம். இந்தாங்க.
அது எப்படி எந்த செக்யூரிட்டியும் இல்லாம இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை கொடுத்தீங்க? சார் அந்த அம்மா நம்மளாண்டே அடிக்கடி லேவாதேவி பண்றவங்க சார். சொன்ன மாதிரி நடந்துப்பாங்க சார். கரெக்டு பார்ட்டி ஒடியும் அசலும் கரெக்டா கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட பார்ட்டி வேற இடத்துக்கும் போக கூடாதுன்னு சொல்லி தான் சார் கொடுத்தேன். 5 லட்சம்னா பெரிய ஆளுங்களுக்கு கொடுக்கவே யோசிப்பாங்க. அது எப்படி இவ்வளவு ஈஸியா கொடுத்தீங்க? அவங்க ரொம்ப அவசரம் வந்து கேட்டாங்க சார். அதனால தான் யோசிக்காம கொடுத்தேன். சரி, அவங்க ரொம்ப அவசரம்னு எதை சொன்னாங்க? என்ன காரணம் சொன்னாங்க? அது வந்து சொல்லுங்க, என்ன காரணம்? அது சொல்லுங்க. அச்சா சார், ஞாபகம் வந்துச்சு சார். அந்த அம்மா பையனுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி போய் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. அவன் பிழைக்கணும்னா ஆபரேஷன் பண்ணோம், பணம் வேணும்னு கேட்டாங்க சார். சரி, ரிசிப்ட் கொடுங்க. இந்தாமா, நீ வாங்காம விட்டுட்டு போனோம் ரசீது. இதான் அந்த ரிசிப்ட், அப்படிதானே? ஆமா சார். சரி, இதோட டூப்ளிகேட் இருக்கா? அதோ இது இங்கே இருக்குது சார். கொடுங்க. மாமா, கையெழுத்து அவங்களோட தானே செக் பண்ணிக்கோங்க. பிரபுமணி சார், அந்த அம்மா கிட்ட ஒரு பேப்பர் பேனாவும் கொடுங்க. சைன் போடுமா? இப்ப என்ன பண்ற? அதுல ஒரு கையெழுத்து போடுற. இதுல உள்ள கையெழுத்தும் நீ போடுற கையெழுத்தும் ஒத்து போகுதான்னு பார்க்கணும். என்ன யோசிக்கிற? கையெழுத்து போடு. பணம் வாங்கினது நீ தானே? என்ன சேட்டு, உங்க முன்னாடி தானே கையெழுத்து போட்டுச்சு? ஆமா சார். என்னம்மா, உன் கையெழுத்து போடுறதுக்கு இப்படி யோசிக்கிற? கையெழுத்து போடு. போடுறியா இல்லையா? என்ன சார்? ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அந்த அம்மா பையன் அடிபட்ட பதட்டத்துல இருந்தாங்க சார். அதான் கேட்டேன். எப்படி? ஆல் ரைட், என்னோட டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. அப்போ நாங்க குடும்பத்தோட திருப்பதிக்கு சாமி கும்பிட போலாமா சார்? ஓகே, தாராளமா போயிட்டு வாங்க. அச்சா சார், சுக்ரியா. நம்ம கிளம்பலாம். ஓகே சார், வாங்க. வாமா. சரிம்மா, நீ கிளம்பு. ரொம்ப நன்றி சார். ஆனா மறுபடியும் விசாரணை கூப்பிட்டா கண்டிப்பா வரணும். சரிங்க சார், நான் கிளம்புறேன் சார். ம்.